மன்னிக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு குரல் கொஞ்சம் சரியில்லை. அப்படியே சரி இன்றைக்கி வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிற இதில் தான் வந்து இன்றைக்கி வீடியோ போடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபோன் அப்படின்னு நீங்களே பாருங்கள். சாம்சங் கேலக்ஸி S23, S23 ப்ளஸ், S23 அல்ட்ரா. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோனை வாங்கி அதோடய ஃபீச்சர்ஸ், அது போக ஐஃபோனோட கம்பேர் பண்ணி எல்லாம் பார்த்து செக் பண்ணப்போ பெட்டராக இருக்குது. ஐஃபோனோட இது நல்லா இருக்குது அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஒன்று என்னென்னலாம் இருக்குது இந்த ஃபோனில், என்ன பெட்டர் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் சைஸை பார்த்திங்கன்னா 6.1 இன்ச் ஸ்க்ரீன் தான் இது. ரெசல்யூஷனும் 1080p 2340 ரெசல்யூஷன். பேக்கில் 3 கேமரா இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே உள்ள கேமரா வந்து 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. செகண்ட் ஒன் 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா. தேர்ட் ஒன் வந்து 10 மெகா பிக்சல் 3x ஆப்டிக்கல் ஜூம் டெலிஃபோட்டோ கேமரா அப்படின்னு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் கேமரா வந்து 8K வீடியோஸ் வரைக்கும் அதனால் கேப்சர் பண்ண முடியும். நல்லா இருக்குது, வீடியோவும் சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 12 மெகா பிக்சல் கேமரா, செல்ஃபி கேமரா. அந்த கேமரா வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் அதோட ஷூட் பண்ணிக்கலாம் செல்ஃபி கேமராலேயே. உங்கள் டிஸ்பிளே ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா AMOLED. எப்போவுமே வந்து சாம்சங்குனே வந்து எப்போவும் AMOLED டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. அந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சைடு ஃப்ரேம் இல்லாமல் வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஐ திங்க் ஐஃபோன் மாதிரி தான் இருக்குது. வாட்டர் ப்ரூஃபிங்க மெயினாக வந்து ஃபோனு வந்து வாட்டர் ப்ரூஃபிங். 1.5 மீட்டர் டெப்த்தில் வந்து ஒரு 30 மினிட்ஸ், ஒரு அரை மணி நேரம் ஃபோன் இருந்தாலும் அது வந்து ஒன்றும் செய்யாது. அது மாதிரி டஸ்ட்டு ப்ரூஃப், ட்ராப் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு வந்து கொரில்லா கிளாஸ் தான். பேக் சைடும் கிளாஸ் இருக்குது, ஃப்ரண்ட் சைடும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்திங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கேமரா இருக்கிறதே தெரியலை டிஸ்பிளேக்கு மேலே, அந்த மாதிரி இருக்குது. ஸ்டோரேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வெரைட்டி இருக்குது. இதில் 3 வேரியண்ட், 128, 256, 512 இந்த 3 இருக்குது. நம்ம வந்து 256 வாங்கியிருக்கோம், அது போதும். ரேம் எடுத்துட்டிங்கன்னா 8GB ரேம். ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து வேர்ல்ட்ஸு ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு டேட்டா கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்கு. அடாப்டர் எதுவுமே அவங்க கொடுக்கல. அடாப்டர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதில் நம்ம சிம் கார்டை வந்து அதே போட்டுடலாம் அப்படின்ட்டு சிம் கார்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணால் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இது பின்னை வச்சு நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சிம் கார்டை போட்டுக்கலாம். அந்த ட்ரேயில் 2 பக்கமும் சிம் கார்டு போடுற மாதிரி இருக்குது. ஆஃப் பண்ணலாம் தேவையில்லை ஃபோனை. நீங்கள் ஒன்ஸு சிம் கார்டை போட்டுட்டு இன்சர்ட் பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் நெட்வொர்க் என்னவோ அது ஆட்டோமேட்டிக்காக அதை லோட் பண்ணி எடுத்துக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபோனை பார்த்திங்கன்னா ஃபோன் நல்லாவே இருக்குது, நல்லா லுக்காக இருக்குது. ஃபோன் நல்லா லுக்காக இருக்குது. மெயினாக வந்து இந்த ஃபோனில் வந்து எனக்கு பிடிச்சது அப்படின்னா கேமரா ஒன்று, ரெண்டாவது இந்த சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக யூடியூப்பில் இந்த வீடியோ போட்டிங்கன்னு பார்த்தாலே தெரியும், சவுண்டு நல்லா இருக்குது. தென் மெயின் கலர், இந்த டிஸ்பிளே கலர் வருது. ஒவ்வொன்றும் வந்து நேச்சுரலாக வந்து கலர் வெளியில் என்ன இருக்கோ அதே கலர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நல்லா இருக்குது ஃபோனு. ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபோன் வாங்கினா அந்த ஃபீலிங் வந்து இந்த ஃபோனில் இருக்குது.